சார் இப்போ ஒரு 1 இயருக்கு வந்து கோல்டு வாங்குறத அவாய்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, முக்கியமான எதனா நிகழ்வு இருக்கும்போது வாங்கிக்கலாம். லைக் மேரேஜஸ், இல்லை ஏதோ வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது தேவைன்னாக்கா நெசசிட்டி இருந்தால் வாங்கலாம். பட் அதர்வைஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் இல்லாமல் ப்ரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டார். பட் ஸ்டில் வி வில் அடாப்ட் தோஸ். அவங்க சொல்லியிருந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்கிறத விட அட்லீஸ்ட் இந்த 1 இயர் நம்ம அவாய்ட் பண்ணி பார்க்கோமே என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஸோ எவ்ரி திங் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இங்கே கவர்மெண்ட் சேஞ்சாக இருக்குது, மெனி திங்ஸ் ஆர் சேஞ்சிங், ரைட்? ஸோ அந்த 1 இயர் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இஃப் நாட் தென் பீப்புள் கேன் மேனேஜ் இட். ஸோ பீப்புள் அவங்களோட விருப்பம் என்ன இருக்குதோ அதை அவங்களே பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான். மேரேஜ்னா கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். அன்னெசரியாக சேவிங்க்குன்னு வாங்குறாங்களா அவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இட்ஸ் பெட்டர். ஏன்னா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? நம்ம கண்ட்ரி டெவலப் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டாலே ஓகே. ஆமாம், நம்ம தங்கம் வாங்காமல் இருந்தாலே தங்க ரேட்டு கம்மியாகும் தான் சொல்கிறாங்க. நான்லாம் தங்கம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் சேவிங்ஸ் பண்ணால் கூட அந்த தங்கத்தை இப்போ வாங்க முடியல. கேட்டால் சேதாரம் செய்கூலி அது இது லொட்டு லொசுன்னு போகுது. காயினா வாங்கினா கூட அது நம்ம ஒரு அமௌண்ட் வச்சா அதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து நிற்கிது. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. தங்க பக்கமே போய் ரொம்ப நாள் ஆகுது, வருஷக்கணக்கில் ஆகுது. நான் தங்கம் வாங்காம இருக்கனால விலை குறையுது நினைக்கிறீங்க? அப்படிதான் சொல்கிறாங்க. வள்ளுவர் என்ன தங்கம் வாங்காமல். ஆமாம், இப்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு மதிப்பு கம்மி. நம்ம நாட்டில் தங்கத்தோட விலை மதிப்பு அதிகம். நம்ம தங்கம் வாங்காமல் இருந்து பார்த்தா தான் அது குறையுதான்றது மக்களுக்கு தெரிய வரும். வாங்குறதுக்கு எங்கள் கையில் காசே இல்லை, இருந்தாலும் வாங்குறதுக்கு. வாங்காமல் இருந்தால் தான் கோல்டு ரேட்டு குறையும். அதான் எங்களோட கருத்து. எல்லாருமே போட்டி போட்டு வாங்குறாங்க. அதுவே எல்லாருமே வாங்காமல் இருந்துருந்துச்சுன்னா குறையும்ல. கஷ்டப்பட்ட மக்கள்லாம் வாங்கவே முடியல இப்போ ரேட் ஏறுறதுனால. அதனால எல்லாரும் வாங்காமல் மொத்தமாக இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டவங்களும் வாங்குற மாதிரி ரேட்டு குறையும். அதான் என்னோட கருத்து. நான் வந்து எனக்கு கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி கோல்டு பார் வாங்கி வச்சுக்கலாம் ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறதுக்கு பதிலாக. ஓகே. கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லனா வந்து தேவைக்கு வாங்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டா? அதுல இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் பொட்ட பிள்ளை எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க, வாங்கணும்ல எல்லாருமே. அவ்வளோதான் எங்களோட. வாங்காம இருக்கிறது நல்லது. வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் ஒரு இது குறையும். என்ன பண்ண முடியும்? நகை வந்துட்டு இனிமேல் அது பணக்காரங்களுக்கு தான், ஏழைங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏழைங்க என்ன பண்ணுறாங்க, காசு இருந்தால் கொஞ்சம் எத்தி வைக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நகைன்றது வந்து ஃபுல்லாக பணக்காரங்க தான் வாங்கணுன்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன சின்னதாக பார்த்துருப்பீங்க, எந்த கடையிலையும் வந்துட்டு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக பணக்காரங்க தான், ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் இருக்கிறதுலாம் பணக்காரங்க மட்டும்தான். ஏழைங்க நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற நகையை போட்டு இன்னொரு நகை தான் வாங்குற மாதிரி பார்ப்போம். ஒரு 2000 3000 மேலே போட்டு வாங்குற மாதிரி தான் பார்ப்போம். இந்த நகை ரேட்டு இப்படியே இருந்தால் ஓகே. நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், நானும் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதான் இப்போ ஒன்றே இருக்கு, நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அவருக்கு தேவையான போது வாங்கிக்க சொல்லுவார், அவருக்கு தேவையான இல்லைன்னா வேணான்னு சொல்லுவார். இதெல்லாம் மக்கள் மேலே திணிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இது எப்படின்னா, இப்போ கல்யாணம்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் இருக்கிற மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லதுக்கு இல்லைல்ல. மக்கள் வந்து வெளியே வருவாங்க, போவாங்க, வாங்குவாங்க, பர்ச்சேசிங் பண்ணுவாங்க, எல்லாம் தான் பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு ஒன்றே இருக்கு முடக்கிட்டு வைக்க முடியாதுல்ல எதுவுமே. அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. அதெல்லாம் 1 இயர் சாத்தியம் இல்லை தான், டவுட்டு தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரேட் அதிகமாக இருந்தனால நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ 1 இயருக்கு வாங்காமல் இருக்கிறது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ இதனால என்ன விஷயங்கள் மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த 1 இயர் வாங்காம இருக்கிறதுனால கோல்டு விலை இறங்கும்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல, டவுட்டு தான். இறங்குமா ஏறுமா நம்ம கையில் இல்லை, பார்க்கலாம். சொல்கிறாங்க, பட் எப்படின்னு தெரில. ஓகே. அது வாங்குறவங்க பிரச்சனை சார். நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கவே முடியாது. கோல்டு ரேட்டில் இப்போ எங்கேயோ போயிருக்கு. அது வாங்குறவங்க பார்த்து வாங்கிக்கிட்டு இல்லை வாங்காமல் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆமாம், அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி அத்தியாவசிய பொருளாக இருந்தால் பரவாயில்ல. ஆடம்பர பொருளை பற்றி நமக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. 1 இயருக்கு இல்லை சார், இன்னும் 10 வருஷம்னாலும் எங்களால் கோல்டு வாங்க முடியாது. அந்த நிலமையில தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு பெஸ்ட்டு தான். 1 இயருக்கு வாங்க வேண்டாம்னா எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எங்களால் வாங்க முடியாது கண்டிப்பாக. ஆமாம், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா என்னோட மேரேஜ் அப்போது 480 ரூபா தான் 1 கிராம் 2000. இப்போ பாருங்க எவ்வளோ ரேட் ஆயிருக்குன்னு. அதனால் வாய்ப்பே இல்லை. நடக்காது, சாத்தியம் இல்லை. ஏன்னா விசேஷம்லாம் நடக்கும். பொண்ணுக்கு சீர் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? இப்போ ஆடி வருது, அப்புறம் தீபாவளி வருது, தை பொங்கலுக்கு வருஷம் வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. கல்யாணத்துக்குலாம் அப்புறம் நகை போடாத யார் கல்யாணம் பண்ணிட்டு போகிறா, எவ்வளோ ஏழையாக இருந்தாலும். சரிங்களா?
ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இறங்குதான்னு தெரியல, எதுக்காக அப்படி சொன்னாருன்னு தெரியல. சரிங்களா, ஒருவேளை இறங்குதான்னு தெரியல. ஜிஎஸ்டி வரி அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதியில். எதுக்கு மோடி சொன்னாருன்னு தெரியல எங்களுக்கு. நான் வந்து கோல்டெல்லாம் அவ்வளோக்கா போட மாட்டேன், அதனால அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நகை வாங்காதன்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ 1 இயர் வாங்காதன்றாங்க, 1 இயர்க்கு அப்புறம் அது எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகும்னு தெரியாதுல்ல. இப்பயே 1,30,30,000 விற்கிது. இப்போ 1 இயர்க்கு அப்புறம் அது எப்படி 2 லேக்ஸாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம 1 கிராமாச்சு வாங்கி வைக்கணும் காயின். இப்போ வாங்காதன்றது சாத்தியம் கிடையாது. மோடி சொல்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேட்க முடியாதுல்ல. நம்மளோட இது வந்து 1 கிராமாச்சு நம்ம வாங்கி வைக்கிறது தான் பெட்ரு. வாங்க வேணாம்னா எப்படி அது? இப்போ கல்யாணம் வச்சுங்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு கல்யாணம் இருக்குது. இப்படி நகை வாங்கி தான் ஆகணும். வாங்க வேணாம்னு சொல்ல முடியாது யாரும். வாங்கி தான் ஆகணும். அது கம்பல்சரி நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை. கல்யாணம் ஒரு நகை வாங்கி தானே ஆகணும். இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் பொட்ட பிள்ளை எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க, வாங்கணும்ல எல்லாருமே. அவ்வளோதான் எங்களோட. வாங்காம இருக்கிறது நல்லது. வாங்காமல் இருக்கிறது நல்லது, அப்போ தான் ஒரு இது குறையும். எங்களுக்கு வந்து 1 இயர் இது நல்ல கருத்து தான் எங்களை பொறுத்து. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கும்போது இது நல்ல கருத்தாக தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அது நம்ம வாங்குற கோல்டு விலை அதிகமா இருக்கிறதுனால எதன் அடிப்படையில் அது நல்லது? இல்லை, விலை வந்து இப்போ அதிகமாகவே போயிட்டு இருக்கிறனால மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதாவது ரொம்ப பணம் அதிகமாக இருக்கே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கல்ல. அதுக்காக என்னோட ஒப்பீனியன் பார்த்தா இது ஓகே. என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அது எப்படி வாங்காமல் இருக்கவும் முடியாது, டோட்டலாக ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது கோல்டை. எப்படியாவது ஏதாவது ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும் கோல்டில். இப்போது சப்போஸ் வந்து இப்போது ரேட்டு கம்மியானா நம்ம அந்த இடத்துல வாங்கி தான் ஆகணும். சப்போஸ் அது இன்க்ரீஸ் ஆயிரும், இப்போவே கிராம் வந்து பெர் கிராம் ஜாஸ்தியாக போயிட்டே தான் இருக்குது. இன்னமும் கோல்டு ரேட் வந்து கூட தான் செய்யும் நம்மளுக்கு, அது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ இப்போ கம்மியாக இருக்கும் போதே நம்ம வாங்கிக்கிட்டா தான். ஓகே, அது சேவிங்ஸ் பர்பஸ்ல வாங்கணும். கண்டிப்பாக ஷுர். இப்போ நம்ம வந்து அதை நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்போ என்ன தேவை இருக்கோ நம்ம அதை வச்சு கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மற்ற திங்ஸில். சார், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வாங்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம கடன் வாங்கி வாங்குறது வேஸ்ட்டு. அவர் சொன்ன மாதிரி வாங்காமல் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு நல்லது. இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒண்டி வாங்கலாம். இப்போ நிறைய பேர் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நம்ம விற்று திருப்பி காசு ஆக்கணும் அப்படின்னு போகிறதால தான் இந்த பிரச்சனையே வருது. தேவைன்னா கொஞ்சமாக வாங்க. இப்போ 1 சவரம் வாங்குறது 1/2 சவரமாக வாங்க. இப்போ கல்யாணத்துக்கு வாங்கி தான் ஆகணும்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதில் வேறு தான் இன்வெஸ்ட்மெண்ட் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் கோல்ட்லேயே போனதால பாதி பிரச்சனை இது. இப்போ ஆக்சுவலி இது இன்க்ரீஸ் ஆனது நம்ம இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது நம்ம இந்தியாவில் தான், அதர் இதில் இல்லை. டாலர் அங்கே அதே தான் இருக்குது, எல்லாமே அதே தான். 4700 தான் ரேட்டு. இங்கே தான் நம்மளுது மாறுச்சு. அப்போ எல்லோரும் வெளியே தானே வாங்குவாங்க, அப்போ இந்தியாவில் யாரும் வாங்க மாட்டாங்களே. கரெக்டுங்களா? இது சிம்பிள் பாயிண்ட்டு. அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ரீசன் இருக்கும். தேவைன்னா வாங்கணும், இல்லையா அது கேஷை வச்சுருந்தா எப்போ இருந்தாலும் யூஸ் ஆகும். அது கேஷை வந்து நீங்கள் லேண்டில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது, என்னோட பர்சனல் கருத்து. வாங்காமல் இருக்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணால், வாங்காமல் இருக்கணும்னு நினச்சோன்னா சொல்கிறது ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக செய்யலாம். அது வாங்கி தானே ஆகணும். அதுக்கு அப்போ அது பார்த்துட்டு அவங்க வாங்கிக்கலாம். மற்றபடி இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது செய்யலாம். அது நல்ல விஷயம், வரவேற்க. நல்ல விஷயம், கண்டிப்பாக தான் நல்ல விஷயம்தான்.